அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், கேடிஎம் அப்படின்னு சொன்னாலே பவர் டு வெயிட் ரேஷியோவில் இவங்க தாங்க கிங்கு. ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 254 வருது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் காம்படிட்டரில் இருக்கிற பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. அந்த வகையில் பவர் டு வெயிட் ரேஷியோ நீங்கள் வந்து 390 சிசி 46 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்ப அப்படியே சும்மா காற்று மாதிரி இருக்குது வெஹிக்கிள். ரொம்ப ஈஸியாக மெனூவர் பண்ண முடியுது. அழகாக வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு யூட்டர்ன்லாம் எடுக்கிறது அப்படியே ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. இந்த பவர் டெலிவரியோட இந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு. ப்ரீவியஸ் மாடலில் அட்வென்ச்சர் 390 சி டைப் பார்த்தீங்கன்னா 855 mm ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருந்தது. ஆனால் இப்போது அதை வந்து 830 mm மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் அட்வென்ச்சர் எக்ஸ் அப்படிங்கிற மாடலில் 825 mm இருக்குது. அதனால ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த பைக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 37 mm வந்து அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மேசிவான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். காம்படிட்டரில் இருக்கிற எந்த மோட்டார் சைக்கிளை விட இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகம்.